ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் காசு கொடுத்து ஆளை கூட்டின்னு வர்றதுக்கு ஏஜென்ட் வச்சிருக்கிறாங்க. நீ எவ்வளோ பேர் கூட்டு வரல, கொடுத்த காசை திருப்பி கொடு, எவ்வளோ பேர் கூட்டு வந்தியோ அதில் பாதி ஷேர் எனக்கு ஷேர் வந்து கொடு. நான் உன்னை போக சொன்னேன்னா அப்புறம் எதுக்கு நீ ஏன் பேரை சொல்லியிருக்க அவங்க கிட்ட? காட்டுறாங்கங்க, குனிய வைக்கிறாங்கங்க. இது ரொம்ப கேவலமா இருக்குதுங்க. இது பல முறை நடந்திருக்கணும். அப்போ பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய பெண் நிர்வாகிகளுக்கு நடந்திருக்க கூடும். அமர் பிரசாத் ரெட்டி சொல்லி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம், அவர் சொல்லி தான் காசு கேட்க சொல்லி தான் நாங்கள் இங்கே கேட்கணும், நீ கொடுக்குறியா மாட்டியான்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. தனிப்பட்ட நபருடைய செயலுக்காக கட்சியே அப்படிதாங்க. நான் சொல்றேங்க, கூட்டம் நடத்தும் போது ஒரே ஹோட்டல்ல ரூம் போட்டு ஜலமுல செக் பண்றாங்க. நம்ம பார்க்கலையா சசிகலா புஷ்பா இடுப்பை பிடிச்சி தடவுனதை? அவன் நாகரிகமான ஆள்லாம் கிடையாதுங்க. அவன் பேசும்போதே பார்த்துருக்கீங்களா? தோழர் திருமாவளவனுடைய மூத்து குடிக்கணும். அவன் இதோ சனாதன ஒழிப்பு மாநாடு பார்த்தீங்களா திருச்சியில? 13 லட்சம் அரசியல் சித்தாந்த தோழர்களை படை திரட்டி இருக்கிறார். ரிவிட் மாமே ஒரு அழுத்துதான். பாஜகவை சேர்ந்த அமர் பிரசாத் ரெட்டி அவர் மீது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் பதியப்பட்டிருக்கு. இப்போ எங்க இருக்காரு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி போயிட்டு இருக்கு. அவர்களுடைய கட்சியை சேர்ந்த கட்சி உறுப்பினரையே மிரட்டினதாக பல செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கிறது. என்ன நடக்குது? பாஜக அமர் பிரசாத் ரெட்டி அவர் தலைமறைவுன்ற செய்தி மட்டும் தான் பார்க்குறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது இந்த விஷயத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணுங்க. இது ஒரு மிகப்பெரிய பேச வேண்டிய ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் இதை விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம். அமர் பிரசாத் ரெட்டி அப்படின்ற ஒரு தனிநபரை பற்றி பேச வேண்டிய தருணத்தில் நாம் இருக்கிறோம். அவன் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட அயோக்கியர்களை பற்றி நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்க பாருங்க, பாஜகவினுடைய கேலோ இந்தியா நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி வருகை தருகிறார். அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணணும். கூட்டங்கள் இல்லை. நீங்க நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்களே பல பேர், பாத்தீங்களா பாஜக வளர்ந்து கொண்டே போகிறது, எவ்வளவு கூட்டம், ஆஹா ஓஹோன்னு இந்த போட்டோஷாப்லாம் வச்சு பண்ணுவாங்க தெரியுமா? இந்த அத்தனை கூட்டமும் பணம் கொடுத்து கூட்டி கொண்டு வந்த கூட்டம் தான். இன்னொரு உதாரணத்தை சொல்றேன். அண்ணாமலை நம்ம எக்மோர் பக்கத்தில் ஒரு போராட்டம் நடத்துறாப்புல. அந்த போராட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் சொன்னாங்க, காசு தரேன்னா அயோக்கிய போய் ஆட்டோவில் ஏறி ஓடி போகிறாங்க. காசு கேட்டா காசே தரல, சாப்பாடு வாங்கி தரல, தண்ணி வாங்கி தரல. புரிஞ்ச? இவர்கள் பாஜக தமிழ்நாட்டில் வலுவாக இல்லை. எனவே தான் இவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் காசு கொடுத்து ஆளை கூட்டின்னு வர்றதுக்கு ஏஜென்ட் வச்சிருக்கிறாங்க. அந்த ஏஜென்ட்டுகள்லாம் பாஜகவில் என்னவாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, மாவட்ட துணைத் தலைவராக, மாவட்ட துணை செயலாளராக, துணை நிர்வாகிகளாக இருக்கிறார்கள். மாவட்டத்தில் துணை நிர்வாகிகளாக இவர்கள்லாம் ஏஜென்ட். என்ன ஏஜென்ட்டு? ஆளை புஷ்னு வர்றதுக்கான ஏஜென்ட். அப்படி பிடிச்சிட்டு வர சொன்ன ஒரு ஆள் தான் இந்த அம்மா. இந்த அம்மாவுக்கு அடிப்படலை, இந்த அம்மாவுடைய அக்காவுக்கு அடிபட்டு இருக்குது. அந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, அந்த அளவுக்கு ஆளை கூட்டிட்டு வரல அப்படின்ற ஒரு காரணத்தை காட்டி அமர் பிரசாத் ரெட்டியினுடைய டிரைவரு, அவங்க கூட ஒரு 2-3 பெண்களும் கொஞ்சம் அடியாட்கள் எல்லாரும் போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க, வீடு புந்து கமிஷன் கேட்டிருக்கிறாங்க. நீ எவ்வளோ பேர் கூட்டு வரல, கொடுத்த காசை திருப்பி கொடு, எவ்வளோ பேர் கூட்டு வந்தியோ அதில் பாதி ஷேர் எனக்கு ஷேர் வந்து கொடு அப்படின்னு சொல்லி அமர் பிரசாத் ரெட்டியினுடைய ஆட்கள் போயிட்டு மிரட்டுறாங்க. இதில் இன்னொரு என்ன, அமர் பிரசாத் ரெட்டி என்ன சொல்றாருன்னா, அந்த நபர்களுக்கு கால் பண்ணி ராஜா கிட்ட பேசணும், நீ கொடு அப்படின்னு சொல்லி பேசி, நான் உன்னை போக சொன்னா, ஆமா அப்படிதான் இருக்கு தெளிவா, நான் உன்னை இது பண்ண சொன்னா தெளிவா இருக்கா? என்ன இப்படி பேசுறீங்க? அப்படி கிடையாது. அவர் ஆதாரம் இது பண்றாராம். நான் உன்னை போக சொல்லல, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைல்ல, அப்படியே என் பேரை சொன்னேன் நான் போக சொல்லாம அப்படின்ட்டு கேள்வி கேட்கிறாரு. ஆனா அந்த பெண்மணி ஆடியோவில் ஒரு ஆடியோ பேசுறாங்க, காட்டுறாங்கங்க, குனிய வைக்கிறாங்கங்க. இது ரொம்ப கேவலமா இருக்குதுங்க. நீங்க ஒரு படம் சமுத்திரக்கனியினுடைய ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? அந்த படத்துல என்ன ஆகும், கடன் சமுத்திரக்கனியினுடைய மனைவி தரமாட்டாங்க, போயிட்டு வேட்டியை அவுத்து காட்டுவாங்க. ஞாபகம் இருக்கா? அந்த கேரளா இந்த டசக்கு டும்ல வருவார் பாருங்க, ஒரு மலையாளி. அவரு இந்த சமுத்திரக்கனி படத்துல வேட்டியை அவுத்து காட்டுறது ஸ்ட்ரக்சரா இருக்கும். வட்டி பணம் தரலன்னா வேட்டியை அவுத்து காட்டுறது, அது போலாம் பண்ணிருக்காங்க இவங்க. திஸ் இஸ் நாட் ஃபர்ஸ்ட் டைம். இது முதல் தடவையாக இருக்காது. இதற்கு முன்னாடி பல முறை இதை செய்திருப்பார்கள். இதை செய்யாம இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா வீடு புகுந்து உள்ள போயிட்டு
அடிக்கிற அளவுக்கு துணிச்சல் வருதுன்னா முதல் தடவைலாம் இந்த துணிச்சல்லாம் வராது. இது பல முறை நடந்திருக்கணும். அப்போ பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய பெண் நிர்வாகிகளுக்கு இதை போல நிறைய பெண் நிர்வாகிகளுக்கு நடந்திருக்க கூடும். அதை தான் காயத்ரி ரகுராம் சொல்றாங்க. பாஜகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அண்ணாமலையில தொடங்கி எல்லாருமே A to Z எல்லாருமே பெண்ணுக்கு எதிரானவர்களாக இருக்கிறார்கள், பெண்ணியத்திற்கு எதிரானவர்களாக இருக்கிறார்கள், பெண் சுதந்திரத்துக்கு எதிரானவர்களாக இருக்கிறார்கள், பெண்களை பார்க்கக்கூடிய பார்வை என்பதே வக்கரத்தனமாக இருக்கிறது அப்படின்னு அவங்க குற்றம் சுமத்துறாங்க. இன்னைக்கு அந்த பெண்ணை போட்டு அடிச்சிருக்கிறாங்களே, ஏன் அடிச்சாங்க, என்ன காரணத்துக்காக அடிச்சாங்க? அது எவ்வளவு பெரிய ஒரு தப்பு. ஒரு மாவட்டத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய உங்களுடைய அக்காவை போட்டு அடிக்கிறாங்க. மீண்டும் மீண்டும் 3 முறைக்கு மேலாக அமர் பிரசாத் ரெட்டி சொல்லி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம், அவர் சொல்லி தான் காசு கேட்க சொல்லி தான் நாங்கள் இங்கே கேட்குறோம், நீ கொடுக்குறியா மாட்டியான்னு சொல்லி அடிச்சிருக்காங்கன்னா இந்த அளவுக்கு வன்மம் இருக்கும். நாளைக்கு இந்த மாதிரியான அயோக்கியர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க போகிறோம், ஆட்சிக்கு வரப்போகிறோம் என்று கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் விளங்குவார்களா? நாட்டை ஒழுங்காக ஆண்டு கிழித்து விடுவார்களா? தனிப்பட்ட நபருடைய செயலுக்காக கட்சியே அப்படிதாங்க. நான் சொல்றேங்க, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பாஜகவினுடைய சென்ட்ரல் கமிட்டி மத்திய குழுவில் இருந்து தமிழ்நாட்டிற்கு ஆட்கள் வருகிறார்கள். ஒரு விசாரணை கமிஷன் நடைபெறுகிறது. அந்த விசாரணை கமிஷன் எதற்காக அப்படின்னாக்கா, பாஜகவில் இருக்கக்கூடிய ஆண் நிர்வாகிகளும் பெண் நிர்வாகிகளும் ஒரே ஹோட்டல்ல கூட்டம் நடத்தும் போது ஒரே ஹோட்டல்ல ரூம் போட்டு ஜலமுல ஜங் பண்றாங்க. எனவே இப்படிலாம் அநாகரிகமாலாம் நடந்துக்க கூடாது. ஜலமுல ஜங் பண்றதுக்காகவே நீங்க வந்து மாநாடு நடத்துவீங்களாடா, கூட்டம் நடத்துவீங்களாடா, ஆலோசனை கூட்டம் நடத்துவீங்களாடா? இனிமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டம் நடந்தால், தலைமையில் இருந்து கூட்டம் நடந்தால், மாநாடு நடந்தால், ஏதேனும் ஒரு நிகழ்வு நடந்தால், பெண் தோழர்களுக்கும் அதாவது பெண் நிர்வாகிகளுக்கும் ஆண் நிர்வாகிகளுக்கும் ஒரே ஹோட்டலில் ரூம் போடாதீங்கன்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டு போறாங்க. யாரு? பாஜகவினுடைய சென்ட்ரல் கமிட்டி. அப்ப எப்படிப்பட்ட யோகியமான கட்சி இது? நம்ம பார்க்கலையா சசிகலா புஷ்பா இடுப்பு பிடிச்சி தடவுனத? திருச்சி சூர்யாவும் அக்கா டெய்ஸியும் எவ்வளவு நாகரிகமாக நம்முடைய காதுகளில் பேசிக் கொண்டார்கள் என்று நம்ம கேட்கவில்லையா? நம்முடைய செவிகள் கேட்கவில்லையா? இவங்க கட்சியில் இருக்க எத்தனை பேர் ஏன் அண்ணாமலை சொல்லலையாங்க? நமிதாவோ குசுப்புவோ இல்ல காயத்ரி ரகுராமோ என் ரூமுக்கு வந்தா நான் கதவை திறந்து வச்சுக்கிட்டு தான் பேசுவேன் அப்படின்ட்டு சொல்லலையா? கேடி ராகவன் அடிச்சாரு அடி வேலை வச்சுக்கிட்டு, நீதி கிடைத்து விட்டதா? அந்த பெண் யார் என்று கண்டுபிடித்து விட்டார்களா? ஏன் இப்பவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலையின் மீது ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து தோழர் சூர்யா சேவியர் வைத்துக் கொண்டே இருக்கிறாரு. பெங்களூர்ல நீ போயிட்டு என்ன பண்ற, அங்க ஏதோ சின்ன வீடு வச்சிருக்கிறியாமே, சின்னதா வீடு வச்சிருக்கிறியாமே அப்படின்ட்டு கேள்வி கேட்கிறார்களே. இன்னுங்க இந்த ஸ்டிங் ஆபரேஷன்ல யாரு மதன் ரவிச்சந்திரனும் வெண்பாவும் கொடுத்த அந்த அறிக்கை இருக்குல்ல, அதுக்கு பதில் சொல்லி விட்டார்களா பாஜக? எப்படி இப்படி அபத்தமா பேசுறீங்க நீங்க? ஒருத்தர் தனிநபர் பண்ற தப்புன்ட்டு அவன் தனிநபரா? பாஜக இன்னைக்கு தீவிரமாக இங்க வேலை செய்து கொண்டிருக்கிறதுனா அதுக்கு அமர் பிரசாத் ரெட்டி ஒரு முக்கியமான காரணம் இல்ல. ஆருத்ரா பணம் என்னாச்சு? எவ்வளவு 1000 கோடி ரூபாய்கள் பதுக்கப்பட்டது? ஆர்கே சுரேஷ் என்னானா இன்னைக்கு அவனுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நாடகம் ஆடுறாங்களே. ஏன் அமர் பிரசாத் ரெட்டி வாயை திறந்து பேசவில்லையா? எனக்கு அந்த முதல்வரோடு பழக்கம் இருக்குது, இந்த முதல்வரோடு பழக்கம் இருக்குது, இவ்வளவு பணம் வச்சிருந்தாங்க, அவ்வளவு பணம் வச்சிருந்தாங்க, நான் தான் பேசி முடிச்சேன்னு பேசுறேன். அவன் உத்தமனாவன்? அண்ணாமலைக்கு எல்லா அடிவருடி வேலையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அயோக்கியம் தானே இவன். ஒரு கோலங்க சாவர்கரை போல இவர்களுடைய டிஎன்ஏவில் இருக்கிறது இவர்கள் யார் அப்படின்ட்டு. நீங்க கோல்வாக்கர்ல தொடங்கி சாவர்கர்ல தொடங்கி அமர் பிரசாத் ரெட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் தொடர்நடுங்கி பசங்க. நீங்க பாத்தீங்களா சமீபத்தில் வள்ளுவர் கோட்டத்துலங்க தலைமறைவாயிட்டான். வள்ளுவர் கோட்டத்துல பிரச்சனை, தென்காசியில பிரச்சனை, எங்க போனாலும் கட்ட பஞ்சாயத்து, எங்க போனாலும் பொம்பளை பிள்ளை இஷ்யூ, எங்க போனாலும் பஞ்சாயத்து பண்ணி இருக்கிறான். எல்லா இஷ்யூவும் வச்சு இப்ப சமீபத்தில் ஜெயிலில் போட்டாங்க. வெளியில வந்துட்டு ஏதோ புனிதர் போல பேட்டி கொடுக்குறான். இவன் என்ன தேசிய தலைவரா? இவன் மகாத்மா காந்தியா? காந்தி மகான் ஆய்வன் என்ன பண்ணுதான்? என்ன ஒரு பொதுவான பஸ்ல கூட்டு போறாங்க, உனக்கு என்ன ஏரோப்ளைன்ல கூட்டு போவாங்களா, ஹெலிகாப்டர்ல கூட்டு போவாங்களா? ஆனாலப்பட்ட ஜெயலலிதா அவனுடைய கார்ல இருக்கக்கூடிய கொடியை பிடுங்கினாங்க, ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்ட்டு 8 பிரிவுல அவன் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஓடி போயிட்டான் நாய் ஓடி போயிடுச்சு. எங்க 3 தனிப்படை அமைத்திருக்கிறார்களாம். டெல்லி, குஜராத், அப்புறம் ராஜஸ்தானா பீகாரா ஏதோ ஒரு இடத்துக்கு. ஆனா அந்த நாய் பெங்களூர்ல அண்ணாமலையினுடைய பாதுகாப்பில் இருப்பதாக பலர் பேசிக்கிறாங்க. அண்ணாமலையினுடைய பாதுகாப்பில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஏன் அண்ணாமலையினுடைய பாதுகாப்பில்? அண்ணாமலைக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்னா, அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஃபண்ட் சோர்ஸே அமர் பிரசாத் ரெட்டி தானே. புரிஞ்சா? அவன் நாகரிகமான ஆள்லாம் கிடையாதுங்க. அவன் பேசும்போதே பார்த்துருக்கீங்களா? தோழர் திருமாவளவனுடைய மூத்த குடிக்கணும். அவன் பேசுறான் திருமாவளவன்னா யாரு திருமாவளவன்? அவங்க அம்மாவுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, பக்தி பரவட்டும், பக்தி நல்ல செய்யட்டும் அப்படின்ட்டு சொல்லி சொல்றான்.
குடிக்கணும். காசுக்கு ஆளை கூட்டிட்டு வந்து பாவலா காமிச்சிட்டு இருக்கிற நாய் இதோ சனாதன ஒழிப்பு மாநாடு பார்த்தீங்களா திருச்சியில 13 லட்சம் தோழர்களை, அரசியல் சித்தாந்த தோழர்களை படை திரட்டி இருக்கிறார். எதற்காக? 2024 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாது. இந்தியாவில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா நாடு நாசமா போயிடும், நாடு சின்னாபின்னமா போயிடும், தேர்தல் ஒரு முறையே இருக்காது. மாநிலங்கள் எல்லாம் மாவட்டங்களாக கார்ப்பரேஷனாக மாற்றப்படும், மாநில உரிமைகள் பறிக்கப்படும், நாடு முழுவதும் இந்தியை திணிப்பார்கள், நாடு முழுவதும் வேலையை பறிப்பார்கள், அதானியும் அம்பானியும் நாட்டையே ஆளுவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு. 13 லட்சம் பேர் காசு கொடுத்து வரல, குவார்டர் கொடுக்கல, பிரியாணி கொடுக்கல, திருமாவளவன் எந்த தொண்டனுடைய நாட்களையும் போயிட்டு ஊர்காய தடவி விடல. அந்த கூட்டத்துக்கு முன்னாடி இவன்லாம் எப்படிப்பட்ட ஒரு ஆள், இவன்லாம் வாய் பேசுறாங்க. இவனை இன்னைக்கு அரசியல்வாதின்னு சொல்லி அரசியலுக்கு வந்து 3 வருஷம் ஆகல, ஒரு சின்னப்ப அவனுக்காக உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான், பாஜக இருக்கக்கூடிய சொந்த நிர்வாகிகளே தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பாஜகவில் கொண்டு போய் விட மாட்டான். ஏன் விட மாட்டான்? ஜலமுடஜங் பண்ணிடுவானோ. ஏன்னா அது ஒழுக்கமான கட்சி இல்ல, அந்த அளவுக்கு மோசமானவர்கள். நீங்க பாருங்க, பாஜகவில் எவ்வளவு தலைவர்கள் இருக்காங்க, அவங்களுக்குலாம் பெண்கள் இருக்காங்களே. நீங்க திமுக குடும்ப வாரிசுகள்னு சொல்றாங்கல்ல, வாரிசுகள் வருதா? ஏன் வாரிசு அரசியலையே எதிர்க்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணை கொண்டு வந்துட்டார்ல, பாஜக இருக்கக்கூடிய அவனாச்சும் கொண்டு வரானா? ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறான்? டெய்சி ராமசே அவங்க மகள் கூட்டு வராங்கல்ல. எங்க நீங்க வேற டெய்ஸியை தான் எப்படி பாக்குறாங்கன்னு தெரியாது, என்ன பண்ணாங்கன்ட்டு. அவன் பேர் என்னது? கேசவ விநாயகம். நான் பெண்களை பற்றி விமர்சிக்க விரும்பவில்லை, நான் வந்து அப்படி அநாகரிகமா நான் ஆண்களை விமர்சிக்கிறேன், பாஜகவில் இருக்கக்கூடிய ஆண்களை விமர்சிக்கிறேன். நீங்க என்னவா இருப்பாங்கன்னா, நிர்வாகத்துல ஒரு மறைமுகமா இருந்துட்டு போயிடுவாங்க, ஹோட்டல் வச்சிருவாங்க. இப்ப எப்படி வானதி அக்கா அவங்களுடைய பையனுக்கு ஸ்டீல் ஃபேக்டரி ஆரம்பிச்சு கொடுத்தாங்க, அதை போல அணைச்சு விட்டுருவாங்க. கட்சியில நிர்வாகத்துக்குள்ள வரணும், அப்படி பெண்கள் எல்லாம் வரணும் அப்படிலாம் நினைக்கலாம் மாட்டாங்க. இல்ல இப்ப திரைப்படங்கள்ல வந்து சில காட்சிகள்லாம் பார்ப்பாங்க, நான் பட்ட கஷ்டத்தை நீ படக்கூடாதா, பேண்ட் சட்டை போட்டு உத்தியோகத்தை பார்த்துட்டு முன்னேறிடுடா, அது மாதிரி சொல்றீங்களா? ஏங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல இதெல்லாம் ஒரு சாபக்கேடு. அமர் பிரசாத் ரெட்டி போன்ற நபர்கள்லாம் சாபக்கேடு. இன்னைக்கு நம்மலாம் பேசுறோம், மீண்டும் வரட்டுமே, உள்ள வரட்டுமே அவன் தமிழ்நாட்டுக்குள்ள. அவனுடைய வாழ்க்கையே வந்து திமுக அரசு திருப்பி போட்டுரும், ரிவீட் அடிச்சிரும். இவனோ ரிவீட், அதனால வசூல் ராஜா MBBS ரிவீட் மாமே ஒரு அழுத்து தான் அப்படின்ற மாதிரி ஒரு அழுத்த வேண்டிய தேவை இருக்குது அமர் பிரசாத் ரெட்டி எல்லாம். இன்னும் சொல்ல போனா பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் கண்காணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனால் இவர்கள் தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வருகிறார்கள். தன்னுடைய சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய அதாவது ரவுடிசம், இது வந்து ஒரு கேங்ஸ்டர்ஸ் கும்பல், இது வந்து ஒரு எப்படி சொல்றது, இது ஒரு மோசமான கும்பல். இப்படிப்பட்ட அரசியல் வந்து இதுவரைக்கும் பாஜகவில் நடந்தது கிடையாது, ஏன் எந்த கட்சியிலுமே நடந்தது கிடையாது. இது புதுசா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சீப்பான ஒரு பாலிடிக்ஸா பண்ணக்கூடிய அமர் பிரசாத் ரெட்டியின் மீது இன்னைக்கு வரைக்கும் பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை வாயை திறந்து பேசல, ஒரு மறுப்பு போடல. கார்த்திக் கோபிநாத், ஐடிவியினுடைய தலைவர் கார்த்திக் கோபிநாத் ஒரு மறுப்பு போடல. என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாஜக காரங்க? ஒருவேளை அமர் பிரசாத் ரெட்டியை கைட்டி விடணுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. கேடி ராகவனை காலி பண்ணாங்க, எச் ராஜாவை காலி பண்ணாங்க, எல்முருகனை காலி பண்ணாங்க, அதை போல காலி பண்ணிடணும்னு பாக்குறாங்களா என்னமோன்னு தெரியல. ஏன்னா எதுவும் பேசலையே. ஏதாவது MP சீட்டு கேட்டிருப்பாரோ? அதுக்கெல்லாம் வர்த்து இல்லைங்க, அண்ணாமலையே வர்த்து இல்லைங்க. அண்ணாமலையே வர்த்து இல்லைன்னா அண்ணாமலைக்கு கூஜா தூக்குற ஒரு நபர் எப்படி வர்த்தி ஆவாரு? கவுன்சிலர் சீட்டுக்கே வக்கீல் இல்லாதவங்க நீங்க ஒரு முட்டாப்பேளுங்க.